Hello viewers, இன்னைக்கு இந்த வீடியோல receptor mediated endocytosis பத்தி பார்க்க போறோம். ஓகே, இந்த receptor mediated endocytosisல endocytosis அப்படிங்கிறது ஒரு vesicular transport, அதாவது transport across the cell membrane நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் vesicular transportக்கு கீழே வருது. அதாவது நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும், நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செல்லுக்கு தேவையான எனர்ஜி, ப்ரோட்டீன் இதெல்லாமே செல்லுக்கு வெளியிலேருந்து உள்ளே இதெல்லாமே சிந்தசிஸ் ஆகி வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே செல்லை விட்டு வெளியவும் போகணும். ஸோ இதெல்லாமே பேலன்ஸ்டாக கரெக்டாக நடந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் தி செல் மெம்பரேன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலான வீடியோ என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதாவது டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் தி செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம செல் மெம்பரேன்னா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் அது எப்படி சப்ஸ்டன்ஸை மூவ் பண்ணுது, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது அந்த செல் மெம்பரேன் வழியாக ஒரு லார்ஜ் அமௌண்ட்டான மெட்டீரியலையோ இல்லை ஒரு நான் டிசால்வ்டு பார்ட்டிகளையோ அந்த செல் மெம்பரேன் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான ப்ராசஸை யூஸ் பண்ணுது. அதாவது எண்டோசைட்டோசிஸ் அண்ட் எக்ஸோசைட்டோசிஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எண்டோசைட்டோசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த எண்டோசைட்டோசிஸில் அதோட டைப்பான ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இந்த எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னா என்னென்னா, எண்டோசைட்டோசிஸில் எண்டோ அப்படின்னா வித்துன்னு அர்த்தம், அதாவது உள்ள, சைட்டோசிஸ் அப்படின்னா செல். ஸோ எண்டோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியலோ இல்லை நான் டிசால்வ்டு பார்ட்டிகளையோ அந்த செல் மெம்பரேன் வழியாக மூவ் பண்ணுறது. அதாவது அவுட் சைட் ஆஃப் தி செல்லில் இருந்து செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்க்கு சென்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட்க்கு கீழே வரனால இது வெசிக்கல் ஃபார்ம் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸை உள்ளே தள்ளும். ஸோ அதை தான் நம்ம எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் இந்த ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸில் ரிசெப்டார்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல் மெம்பரேனோட செல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த ரிசெப்டார் அப்படிங்கிறது அந்த மெம்பரேனோட ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது ஆங்கராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோட அவுட் சைட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லிகாண்டோட பைண்ட் ஆகும். ஸோ பைண்ட் ஆகி அந்த எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸை நடத்துறது தான் நம்ம ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த ரிசெப்டார் அண்ட் லிகாண்ட் இது ரெண்டோட இன்ட்ராக்ஷன் வழியாக அந்த எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதை தான் நம்ம ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, அதாவது அந்த ஒரு மாலிக்யூல் இருக்கு இல்லையா, அதாவது அவுட் சைட் ஆஃப் தி செல் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு மாலிக்யூல் அந்த செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ரிசெப்டாரோட பைண்ட் ஆகும்போது அந்த செல் இன்வர்டாக, அதாவது உள் வழியாக பல்ஜ் ஆகி ஒரு வெசிக்கலாக ஃபார்ம் பண்ணி வந்த மாலிக்யூலையோ இல்லை சப்ஸ்டன்ஸையோ செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ஃபுல்லாக இந்த ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ். அண்ட் இது எப்படி அதை பண்ணுது அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் எப்படி நடக்குது அப்படின்றத ஸ்டெப் வைஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல் மெம்பரேன் இருக்குது அண்ட் அதோட சர்ஃபேஸில் இந்த ரிசெப்டார் ஆங்கராகி இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய லிகாண்ட் மூவ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ரிசெப்டாரோட பைண்ட் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்டெப் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 2ல் என்ன ஆகுது அப்படின்னா, செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய லிகாண்ட் ரிசெப்டார் இது ரெண்டுமே பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ பைண்டான ரிசெப்டார் அண்ட் லிகாண்ட் இது ரெண்டுமே அந்த இடத்த விட்டு கிளாத்ரின் கோட்டட் பிட்டுக்கு மூவ் ஆகுது, அதாவது மைக்ரேட் ஆகுது. ஸோ இதில் இந்த கிளாத்ரின் கோட்டட் பிட் அப்படின்னா என்னென்னா, அந்த கிளாத்ரின் இருக்கு இல்லையா, அதில் அது ஒரு ப்ரோட்டீன். ஸோ அது என்ன ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டடான வெசிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்பவே முக்கியமான ப்ரோட்டீனாக இருக்குது. ஸோ இதில் இந்த வெசிக்கல் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சாக் மாதிரி, ஒரு கொப்பளம் இல்லை ஒரு வெசிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு வேக்யூல் மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு லிக்விடோ இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸோ இருக்கும். ஸோ அதை தான் நார்மலாக நம்ம வெசிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வெசிக்கல் கோட்டட் வெசிக்கல் ஃபார்ம் ஆகிறத ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கிளாத்ரின். ஸோ அது ஒரு ப்ரோட்டீன். ஸோ அங்கே இது மூவ் ஆகுது. ஏன் மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது வெசிக்கலாக டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறனால வெசிக்கல் வழியாக ஃபார்ம் ஆகி தான் அந்த லிகாண்ட் செல்லுக்குள்ளே போக போகுது. ஸோ அந்த வெசிக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்காக அது கிளாத்ரின் கோட்டட் பிட்டுக்கு இந்த ரிசெப்டார் அண்ட் லிகாண்ட் இது ரெண்டும் பைண்ட் ஆகி மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஸ்டெப் நம்பர் 3ல் எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது எண்டோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது அந்த செல் மெம்பரேன் உள் வழியாக பல்ஜ் ஆகி ஒரு வெசிக்கலை ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான் எண்டோசைட்டோசிஸ். ஸோ இந்த கிளாத்ரின் கோட்டட் பிட்டில் அது போன உடனேவே எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதுதான் ஸ்டெப் நம்பர் 3.
அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா என்ன ஆகுது, அது வந்து வெசிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அது வெசிக்கலாக ஃபார்ம் ஆன உடனே அது செல்லுக்கு உள்ளே வந்துடுது, அதாவது இன்டர்செல்லார் ஃப்ளூயிட்குள்ளே. ஸோ வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெசிக்கலை சுற்றி இருந்த கோட்டடான கிளாத்ரின் அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது அந்த வெசிக்கலை விட்டு. ஸோ வெசிக்கல் லாசஸ் கிளாத்ரின் கோட். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 4ல் நடக்குது. ஸோ இப்போ அந்த வெசிக்கலை சுற்றி எந்த விதமான கோட்டிங் கிளாத்ரின் கோட்டின் எதுவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5ல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லிகாண்ட் அண்ட் ரிசப்டார் இது ரெண்டுமே பைண்ட் ஆகி தானே இருந்தது. ஸோ அது இந்த ஸ்டெப் நம்பர் 5ல் லிகாண்டு தனியாக ரிசப்டார் தனியாக இது ரெண்டாவும் வந்து அது பிரியுது, செப்பரேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 5ல் நடக்குது. அண்ட் இந்த இடத்துல இந்த வெசிக்கல் நம்ம எண்டோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வெசிக்கலாக தான் இருக்குது. பட் கீழே அது ரெண்டாக டிவைட் ஆகும்போது அந்த வெசிக்கலும் வந்து ஒரு 2 ரவுண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம எண்டோசோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதுதான் வந்து ஸ்டெப் 5. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 6ல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லிகாண்ட் அண்ட் ரிசப்டார் இது ரெண்டுமே பிரிஞ்சிருது. இதில் இருக்கக்கூடிய இந்த லிகாண்ட் இது வந்து லைசோசோம் இல்லை கோல்கி அப்பாரட்டஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு ப்ராசஸிங்காக போயிடுது. ஸோ லைசோசோம் நமக்கு தெரியும், செல்லுக்கு வெளியிருந்து எடுக்கக்கூடிய மெட்டீரியல் டைஜஸ்ட் பண்ணக்கூடியதான் லைசோசோம். ஸோ ப்ராசஸிங்காக இந்த லிகாண்ட் வந்து லைசோசோம் இல்லை கோல்கி அப்பாரட்டஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து போகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 7ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிகாண்ட் வந்து லைசோசோம் இல்லை கோல்கி காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடுது. அண்ட் மீதி என்ன இருக்குது, அந்த ரிசப்டார் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் வெசிக்கலில் இருக்கக்கூடிய ரிசப்டார் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பி செல் மெம்பரேனுக்கே மூவ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 7. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 8ல் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தனியாக பிரிஞ்சு வந்த ரிசப்டார் வச்சுருக்கக்கூடிய வெசிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் அந்த செல் மெம்பரேனோட போய் ஃபியூஸ் ஆகுது, அதாவது ஒன்றா மெர்ஜ் ஆகுது. அண்ட் இங்கே தான் மெம்பரேன் ரீசைக்கிளும் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த செல் மெம்பரேனோட இந்த வெசிக்கல் போய் வந்து பைண்ட் ஆன உடனே அடுத்த ஸ்டெப்பான ஸ்டெப் 9ல் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸோசைட்டோசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ எக்ஸோசைட்டோசிஸ் ப்ராசஸ்னால் என்னென்னா எக்ஸோ அப்படின்னா எக்ஸிட்னு அர்த்தம், சைட்டோசிஸ்னால் செல். ஸோ செல்லை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலோ லார்ஜ் பார்ட்டிகள் எதையோ வந்து எக்ஸிட் பண்ணுறது எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெம்பரேனோட மெர்ஜான இந்த வெசிக்கல் அதாவது ரிசப்டார் இருக்கக்கூடிய வெசிக்கலில் இருக்கக்கூடிய ரிசப்டாரை எக்ஸோசைட்டோசிஸ் ப்ராசஸ் வழியாக இந்த செல் மெம்பரேன் செல்லுக்கு உள்ளே இருந்து செல்லுக்கு வெளியே மறுபடியும் தள்ளிடுது. ஸோ இது செல்லுக்கு வெளியே தள்ளினாதான் திருப்பி அதே ரிசப்டார் அடுத்து வரக்கூடிய லிகாண்டை பைண்ட் பண்ணுறதுக்கு ரீசைக்கிளாக யூஸ் பண்ண முடியும். அப்படின்றதுனால இந்த ஸ்டெப் நம்பர் 9ல் எக்ஸோசைட்டோசிஸ் ப்ராசஸ் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய ரிசப்டார் மறுபடியும் செல் மெம்பரேனுக்கு வெளியே தள்ளப்படுது அடுத்த லிகாண்டை பைண்ட் பண்ணி ப்ராசஸ் அதாவது எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸ் திருப்பி நடக்கிறதுக்காக. ஸோ இதே சைக்கிள் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரிசப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ். ஓகே காய்ஸ், கான்செப்ட் முடிஞ்சுது. ஸோ இந்த ரிசப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்டை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை எல்லோரும் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் தேங்க்யூ.